ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா பேபிஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி தங்கமயில் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பல பேர் இப்போ டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்க்கறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சிறு ஆதரவு எங்களுக்கு திருத்தலி வெள்ளமாக மாற உதவி புரியுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் தங்கமயில் டிஜிகோட் ஆப் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நீங்கள் எல்லா ப்ளே ஸ்டோர்லேயுமே இருக்குது. இல்லாதவங்க கூட நான் வந்துட்டு கீழே லிங்க்கில் வந்து என்னோடய ரெஃபரல் ஐடி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குது என்ன ஆப்னு தெரியலனா அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் என்னோடய எம்பின் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எம்பின்ன்றது உள்ளே போகிறதுக்கான செக்யூரிட்டி பின் மாதிரி தான். ஸோ இதில் நான் வந்துட்டு தங்கமயில் ஸ்டோருக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு வந்து எனக்கு இதை படிக்க தெரியாது, ஆனால் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஸ்டோரில். ஸோ அவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், இதே நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஷேர் பண்ணால் எவ்வளோ பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோமெண்ட் கொடுக்குறேன். ஸோ தெரிஞ்சவங்க ப்ளீஸ் இக்னோர் இட், தெரியாதவங்க ப்ளீஸ் பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் வந்து நம்ம ஃபஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரேட் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்த ரேட் பார்த்து தான் வந்து நகையை வந்து நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10-14 AM நம்ம கரெக்டாக காலைல 10 மணிக்கெலாம் வந்து ஷார்ப்பாக வந்து அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, சில்வர் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி மார்ச் உமன்ஸ் டே இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8040 ரூபா இருக்குது. 22 கேரட் இருக்காங்க. அதே மாதிரி சில்வர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா. ஸோ இதே மாதிரி தினமும் வந்துட்டு நம்ம கோல்ட் ரேட் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியல நான் எப்படி அமௌண்ட் போடுறது அப்படின்னு தெரியாதவங்க கூட நீங்கள் உள்ள நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்தீங்கன்னா அதிலே சொல்லிடும். இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அமௌண்ட் போடுவீங்க, ஆனால் என்னைக்கு போடணும், எப்போ போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் பாருங்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால என்னோட பேஜ் வந்து என்னோட ஸ்கீம்ஸ் இதில் காட்டுது. ஸோ அபிராமி ராஜாராமன் இதுதான் என்னுடைய அக்கௌண்ட். ஓகேவா, இதில் வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம்ஸில் இதில் சூப்பர் கோல்டு அப்புறம் 2 3 தங்கமயில் ஃபியூச்சர் ப்ளேஸ் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேமெண்ட் சேவ் ஆஸ் வெயிட் அப் டு 75%, அதாவது மொத்தம் 11 வருஷம் தவணை முறையில் வந்து கட்ட சொல்லுவாங்க. அதை நான் எடுக்கல. இதுவும் அப்படி தான், இதுவும் நான் எடுக்கல. அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் 11 மந்த்ஸ் இந்த மாதிரி நான் வந்து எடுக்கல. அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி அமௌண்ட் வந்து மந்த்லி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன ஸ்கீம் எடுத்துக்கிட்டேன்னா, டிஜிகோட் வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதை ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணதுனால இது வந்து எனக்கு இதில் ஷோ ஆகல. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி காட்டுங்க நம்மளுக்கு வந்து என்ன ஸ்கீம்ஸ்ன்றது ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் வந்து என்னோடய ஸ்கீம் பாஸ்புக்கு. இப்போ நான் உள்ளே போகணும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் பேர் ஒன்று காட்டிருக்கு. நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து எப்போ ஜாயின் பண்ண வச்சுக்கோங்களேன், 2 மார்ச் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 26 Jan. இன் பிட்வீன் 11 months அண்ட் கேப் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து 600 அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ ரேட் சேர்த்துருக்கேன்னா 0.075 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து 0.004, அதாவது 4 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ரிவார்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி. அதாவது டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் நம்ம சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது நம்மளுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்க்கும்போது நான் என்னைக்கு நான் வந்து அமௌண்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்னு ரெசிப்ட் வந்து நமக்கு வந்துடும். நம்ம இதில் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடிக்கு நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்கீம் பாஸ்புக் மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் 7 வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நான் எவ்வளோ கோல்டு ரேட் சேர்த்துருக்கேன், கோல்டு வெயிட் சேர்த்துருக்கேன், அதுமாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கேன்றதை காட்டும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்றதே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்டி கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 2ஆம் தேதி மட்டுமே 2 வாட்டி பே பண்ணியிருக்கேன். அதே வெயிட்டும் எனக்கு கரெக்டாக காமிச்சிடும். இதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட விட்டுருங்க, ஒரு புவர் ஃபேமிலி நம்ம ரொம்ப முடியாது, என்னால் ஒரு கையில் வந்து ஒட்டுக்கா அமௌண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்க முடியாது, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கவங்க இந்த மாதிரி தினமும் நம்மளுக்கு கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வாங்க போகும்போது அதுக்கு பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து 1 கிராம் வாங்கணும், அது மாதிரி எனக்கு ஒரு ஸ்கீம் இது தாங்க எனக்கு 1 கிராம் போதுங்க, இல்லை 1 பவுன் வாங்கணும் ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டார்கெட்டில் போய் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வந்து காட்டுது. நான் இப்போ 1 கிராம் தான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒவ்வொன்று இருக்காங்க. இப்போ இந்த மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், செட் சேவிங்ஸ் டார்கெட்னு இருக்கா. இதில் செட் சேவிங்ஸ் டார்கெட்டில் கிளிக் ஹெட் டு சேஞ்ச் டார்கெட். இப்போ நான் டார்கெட் வந்து கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்கெட் நான் வந்து ஏம் பண்ணுறேன். இப்போ 1 கிராமா, 1 பவுனா, இல்லை 1 கிராமா அப்படின்றதில் மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதிலே சொல்லிவிடும் 1 வீக்குக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், 1 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் வந்து 1 பவுன் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்ரி வீக் ஒரு வாரத்துக்கு 1385 ரூபா கட்டணுன்றது என்னோடய டார்கெட். இப்படி நான் கட்டினேன்னா நான் நினச்சி வச்ச அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட இருக்கிறது பண்ணலாம். ஆனால் இது வந்து எனக்கு சொல்லுது, நீங்கள் நினச்ச டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். வீக்லியும் இருக்குது, மந்த்லியும் இருக்குது. சப்போஸ் மந்த்லி கட்டுற மாதிரி இருந்தால் 6370 ரூபா இப்படி கட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டார்கெட் செட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் சேஞ்ச் லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படி வேணும், இங்கிலீஷாக தமிழாக இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மை ப்ரொஃபைல் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ். இப்போ நான் என்னோடய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அட்ரஸ் கொடுத்துருக்கேன், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, யார் வந்து நாமினியாக போடுறீங்க, யார் பேரில் போடுறீங்க அப்படின்றது மாதிரி கொண்டு கேட்கும். இதில் ஆதார் பேன் நம்பர் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். நம்மளோட கொடுத்து லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எதுக்காக வந்து இதெல்லாம் கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் டேரெக்டாக ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்களாலுமே வந்துட்டு ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கால் மூலயமா அவங்களும் கொரியர் போட்டுவிடுவாங்க. அப்போ கொரியர் பண்ணும்போது நம்மளோட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். என்கிட்ட ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் கடைக்கு போய் பண்ணீங்க, நம்ம வந்து டேரெக்டாக ஃபோன் வீட்லேருந்து பண்ண முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்லேயே இருந்து பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி உள்ளே போங்க. இந்த ப்ரொஃபைல் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கீம் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் ஸ்கீம் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பாஸ்புக் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இதில் அமௌண்ட் போட ஆரம்பிக்கலாம். இதில் எப்படி அமௌண்ட் போடுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சேவ் நவுன்னு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன அமௌண்ட் எவ்வளோ போடுறீங்க அப்படிங்கிறது கொண்டு காட்டும். இப்போ நான் வந்து 100 ரூபா போடுறேன் அப்படின்னா எனக்கு 105 ரூபா வந்து அமௌண்ட், 5 ரூபா எனக்கு பெனிஃபிட்டு. இப்போ அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு 0.012 கிராம் கிடைக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் எக்ஸ்ட்ரா. இது ஒரு பெனிஃபிட். 5 ருபீஸ்க்கு 1 கிராம் இருக்குதா. இப்போ நான் வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அது கம்மியாக கிடையாது. ஸோ 100க்கு மேலே 200, 300, 400, 500 இந்த மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் போடுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட் வந்து காமிச்சிட்டே இருக்கும். பெனிஃபிட் ரிவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபா ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படி மட்டும் பாருங்கள். ஓகேவா? இப்போ 100 ரூபாவா பேனா கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நான் என்ன இது பண்ண போகிறேன், கேஷ்பேக் எதில் பண்ண போகிறேன், யூபிஐயில் பண்ண போகிறேன்னா யூபிஐ பண்ணிக்கலாம். பே யூஸிங் யூபிஐ. இப்போ ஃபோன்பேவா கூகுள் பேவா அப்படின்பா. இப்போ ஃபோன்பே நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அமௌண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு வேணாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி ப்ரொஃபைல் போய்ட்டு செட் பண்ணணும், லாங்குவேஜ் எப்படி செட் பண்ணணும், நம்ம டார்கெட் எப்படி செட் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் செட் பண்ணும்போதே வந்துட்டு உங்கள் நியரஸ்ட் பிரான்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே இதை பாருங்கள், நியரஸ்ட் தங்கவேல் ஷோரூம் சொல்லி கேட்குதா. நான் வந்து எனக்கு திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் திருப்பூர் ஷோரூம் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இப்போ நீங்கள் வந்து விழுப்புரம், கடலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க, சென்னை, கோயம்புத்தூர்லாம் இருப்பீங்க. ஸோ அதில் வந்து கேட்டிங்கன்னா இதிலே வந்து காட்டும் என்ன ஊரில் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செலக்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இதில் ஒவ்வொரு ஊர் ராமேஸ்வரம், மயிலாடுதுறை, மேலூர், ஓசூர், ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இதில் உங்கள் ஊர் எது, உங்கள் ஊர் பக்கத்தில் எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஷோரூம் பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு திருப்பூர், நான் வந்து திருப்பூர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சால் தான் என்னால் அமௌண்ட் எடுக்க முடியுமா, இல்லை அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சால் தான் எடுக்க முடியும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் கிராம்ஸ் கிடைக்குதுல்ல, அது கிடைக்காது. நம்ம அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இந்த கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் ஒரு விஷயம் இப்படி ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாருங்கள், ரெஃபரல் ப்ரோக்ராம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணோன்னா அவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து 100 ரூபாய்க்கான கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகும். இதுதான். இப்போ நான் வந்து இதில் 2 பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் 2 பேர் ரெஃபர் பண்ண முடியுமா, அவங்க மூலயமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா அப்படின்ற கணக்கில் வந்து எனக்கு அமௌண்ட் இங்கே ஷேர்ஸ் கன்வெர்டர் ஏர்ன் ரெடிம்டு. இப்போ நம்ம வந்து இதை பாருங்கள் இருக்கு இல்லையா, இது நம்ம ஷேர் எப்படி கொடுத்தோன்னா வாட்ஸ்அப் எதில் ஷேர் பண்ணுறேன்னு கேட்கும். அதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகே,
ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு நார்மல் பீப்புள், ஒரு நார்மல் பேசிக் பர்சனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்னா வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்வர் காயினுக்கும் வந்து செய்குலி சேதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சில்வர் காயின் எல்லாத்துக்குமே செய்குலி சேதாரம் இருக்குது. சில்வர் காயினுக்கும் இருக்குது, கோல்டு காயினுக்குமே செய்குலி சேதாரம் இருக்குது. நீங்கள் எந்த நகை வாங்கினாலும் சரி, காயினுக்கு இப்போ வந்துட்டு கோல்டு காயின் நான் சொல்லிடுறேன். கோல்டு காயினில் 4 கிராமுக்கு கீழே, ஓகேவா, 4 கிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா 4% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. அப்போது அப்படி இது வந்துட்டு கடையில் இது சொன்னது தான், நான் கேட்டுட்டு வந்து தான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. 4 கிராமுக்கு கீழே எடுத்திங்கன்னா 4% வேஸ்டேஜ் இருக்குங்க. அதே 4 கிராமுக்கு மேலே எடுத்திங்கன்னா 4 கிராம் மேலே எடுத்திங்கன்னா 2% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. கம்பல்சரி ஜிஎஸ்டி இருக்குது, செய்குலி சேதாரம் எல்லாமே இருக்குங்க. இல்லைன்னு எதுவுமே யாரும் சொன்னாலும் நம்ம அதிகம் கண்டிப்பாக இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. 5% பெனிஃபிட் நம்மளுக்கு ஸ்கீமில். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. ரெஃபரல் அண்ட் இயர் மூலமா நம்ம அமௌண்ட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்ற மூலமா நம்ம ரெஃபரல் அமௌண்ட் எடுக்க முடியும். செட்டிங் டார்கெட், நம்ம டார்கெட் செட் பண்ணி வச்சு நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்கும், எவ்வளோ நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஹால்மார்க் சீல் இருக்கா? கண்டிப்பாக. ஹால்மார்க் சீல் கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ். இப்போ எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ், எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும்? நீங்கள் ஃபிசிக்கலாக, அதாவது கையில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே டிஜிட்டல் மூலியமாக நம்ம வந்து போகும்போது கண்டிப்பாக கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் டேரெக்டாக போய் வாங்குறதோட இந்த மாதிரி வாங்குறது ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவே இருக்கும். ஸோ அது வரைக்கும் எனக்கு இது குட். அது கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குங்களா? நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்லாம் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, அதையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் கண்டிப்பாக கஸ்டமர் கால் பண்ணிங்கனாலும், நியரஸ்ட் ஷோரூம் கால் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து ஆன்லைன் மூலிமா நம்ம கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. வீடியோ கால் மூலிமா நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சில்வர் வந்துட்டு 92.5 வந்து இருக்குது. அது வந்து எதுக்கெல்லாம் இருக்குது, பொலிசு இதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா 92.5, 925, 916 2 டைப் இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிமிஷம், ஓகே, இப்போது 92.5 எடுத்துக்கிறேன். இந்த 92.5க்கும் இந்த 916க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 925 வந்து பியூர் கோல்டு, இதுவும் பியூர் கோல்டு தான், பியூர் சில்வர், இதுவும் பியூர் சில்வர் தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.5ல் வந்து பார்த்தீங்கன்னா கருக்காது, அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. அது மட்டும் இல்லாமல் 92.5% வந்து பியூர் சில்வர் வந்து இருக்குது. மிச்சம் 7.5% வந்து அதர் மெட்டல்ஸ், அதாவது காப்பர் அலாயெல்லாம் இருக்கும் இல்லையா, மிச்சது வந்து அது வந்து ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பலபலக்கிற சில்வராக, அதுதான் 92.5. அதே 916ல் 91.6% வந்து பியூர் சில்வர், ஓகேவா. இதில் 92.5%, இதில் 91.6%. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். மிச்சது வந்து 8.4% வந்து அதர் மெட்டல்ஸ். இதில் 7.5 தான் அதர் மெட்டல்ஸ், இதில் 8.4 வந்து அதர் மெட்டல்ஸ். ஸோ 8.4 வந்து இது அதர் மெட்டல்ஸாக இருக்குது, இதில் 7.5 வந்து அதர் மெட்டல்ஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ் 92.5க்கும் 916க்கும். மற்றபடி இதில் சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே சேம் இதுலேயுமே வந்து 3% ஜிஎஸ்டி இருக்குது, ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுலேயும் இருக்குது, கோல்டு காயின்லேயும் இருக்குது. ஜுவல்ஸ் வாங்கினீங்க, பேஸ்ட் அப்பான் ஜுவல்ஸை பொறுத்து எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக காயினுக்குமே வந்து வேஸ்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ஓகேவா. ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ண முடியுமா ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, சில்வர் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சில்வர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலியில் நான் ரெஃபர் பண்ணேன். அவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நானும் டைரெக்டாக கூட போயிருந்தேன், அதை பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஓவராலாக நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டவுட்ன்றதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஓவராலாக குட் டு பிலீவ். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.